அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குரலோட பொருள்: ஒழுக்கம் உடையவரே உயர்குடியினர் ஆவார், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் ஆவார். டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஐஎன்எம் கொஷின் பேங்க் சீரிஸோட டே 8 வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லோரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய தேசிய காங்கிரஸின் 3 கட்ட போராட்டங்கள் யாவை? முதல் கட்டம் மிதவாதிகளின் காலம் எனப்படும் 1885 முதல் 1905 வரை. இரண்டாம் கட்டம் தேசியவாதத்தின் எழுச்சி, அதாவது தீவிரவாதிகளின் காலம் என்பர், 1905 முதல் 1919 வரை. மூன்றாம் காலகட்டம் காந்திய காலகட்டம் எனப்படும் 1919 முதல் 1947 வரை. Then next question. கல்கத்தா மாநகராட்சி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1899. பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1904. காவல் நிர்வாகப் பணி செயல்பாடுகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு ஃப்ரேசர் குழு 1902. தென் நெக்ஸ்ட் கொஷின். ஆண்டுகள் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. வங்கப் பிரிவினை 1905, முஸ்லீம் லீக்கின் தோற்றம் 1906, சூரத் பிளவு 1907. முக்கிய குறிப்பு: சூரத் மாநாட்டின் போது இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ராஷ் பிஹாரி கோஷ். தென் நெக்ஸ்ட் கொஷின். வி.டி. சாவர்கர் அவர்கள் மகாராஷ்டிராவில் தொடங்கிய இரகசிய அமைப்புகள் மித்ர மேளா மற்றும் அபினவ் பாரத். தென் நெக்ஸ்ட் கொஷின். 1907ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசலிச மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார்? மேடம் காமா. தென் நெக்ஸ்ட் கொஷின். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. தென் முகமது அலி ஜின்னா அவர்கள் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை கொண்டு வந்த மாநாடு எது? 1910 ஐஎன்சி மாநாடு. லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1916. தென் நெக்ஸ்ட் கொஷின். காந்தியோட ஃபஸ்ட்டு 3 போராட்டங்கள் பார்க்க போகிறோம். காலவரிசைப்படுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. சம்பரான் சத்தியாகிரகம் 1917. நெக்ஸ்ட் கேதா சத்தியாகிரகம் 1918. தென் நெக்ஸ்ட் அகமதாபாத் மில் தொழிலாளர் போராட்டம் 1918. கேதா சத்தியாகிரகம் என்பது ஒரு விவசாய போராட்டம். சம்பரானும் சேம் விவசாய போராட்டம் தான். தென் நெக்ஸ்ட் கொஷின். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த இருண்ட தினம் ஏப்ரல் 13, 1919. நோட் பண்ணிக்கோங்க, எழுதலை. தென் நெக்ஸ்ட் கொஷின். 1919இல் அனைத்திந்திய கிலாபத் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கியவர் யார்? காந்தியடிகள். தென் நெக்ஸ்ட் கொஷின். 1916ஆம் ஆண்டு சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட புகழ்பெற்ற சுயசரிதை, இது அபுல் கலாம் ஆசாத்தோட சுயசரிதை. நேம் தஷ்கிரா. தென் நெக்ஸ்ட் கொஷின். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். இதே போல் நம்ம காந்தியடிகளும் கெய்சர் ஹி ஹிந்த் என்ற பதக்கத்தையும் துறந்திருப்பார். தென் நெக்ஸ்ட் கொஷின். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் எது? 1919 சட்டம். தென் மத்தியில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் எது?
1935 சட்டம். த நெக்ஸ்ட் கொஷின், யாருடைய காலத்தில் விஜயநகர அரசு 17 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது? அச்சுதராயரின் காலத்தில். த நெக்ஸ்ட் கொஷின், அவ்வளோதான், கொஷின் முடிஞ்சது. காலக்கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா தெளிவாக படிங்க, சொல்லி பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள் ஒழுங்காக. தேங்க்யூ.